விஷயமாவே இருக்கேன். சுந்தரன் ரூம்ல இவளுக்கு என்ன வேலை? எதுவுமே இல்லையே. தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்நேரத்துல தூங்காம கீழே போய் என்ன பண்ணிட்டு வர? ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. அது வந்து பூனை கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னன்னு கீழே பார்க்க போயிருந்தேன். ஓஹோ. ஆமா, நீங்க என்ன தூங்காம இங்க என்ன பண்றீங்க? நீ சொன்ன அதே பூனை சத்தம் கேட்டுதான் நானும் வந்தேன். பூனை சத்தமே கேட்கலையே. ஐயோ, சரியான திருட்டு பூனையா இருக்கும் போட்டிருக்கா. தப்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் முடிய போகுது ஷெஃப். என்ன பண்ற நீ? கத்திரிக்காவை கொலை பண்ணிட்டு இருக்க. கொண்டா இப்படி. வேதா, முடிஞ்சிச்சு ஷெஃப். நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஓகே செஃப். மா, நீங்களும் கிளம்பலாம். கிளாஸ் ஓவர். கிளம்புங்க. ஓகே செஃப்.
நம்ம காவியா அக்காவுக்கு இன்னைக்கு வளகாப்பு. ஹேய் சூப்பர்யா, சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டல, வா கிளம்பு. எங்க? எங்கன்னு கேக்குற? வளகாப்புக்கு தான். ஆ, இல்லப்பா, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல வேதா, நீயும் வா. நீ வரணும்னு காவியா ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்க. ப்ளீஸ் வா, போயிட்டு வந்துடலாம். ஆ, இல்ல நீ யோசிக்காத, வா. ஏய் இருடி. அப்புறம் ஜனனி, உனக்கு எப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறது? அதுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். கேய், வளகாப்புக்கு எதுக்கடி கல்யாணம்? ஏய், கொன்னுடு வேண்டி. பின்ன என்ன, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணு. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவர் இப்பதான் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் கல்யாணம்னா சரியாயிடும். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிடு. என்ன சொல்றல, நீ முதல்ல பண்ண வேண்டியதானே? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன், என்னை யாரும் பாக்கலடி. சரி, சண்டை போட்டுக்காதீங்க. ஏய் வேதா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரு சொந்தமா ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. சில பிரச்சனை, அதனால வித்துட்டாரு. இப்ப சும்மாதான் இருக்காரு. ஓ, வேலைக்கு எங்கேயும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒன்னும் சரியா அமையல. விடு வேதா, எல்லாம் நல்லபடியா அமையும். நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிடலாம். வரும், போங்க. எல்லாரும் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். அலையாதடி, எல்லாரும் போட்டும் பொறுமையா போலாம். ஏ மச்சி, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க போலாம். வா வேதா, வா. போதும் போதும். கொஞ்சம் சாம்பார் கொண்டு வாங்க. இருந்ததுல சூப்பரா இருந்ததுல. அதுல அந்த பொரியல் கூட்டு வச்சு செமையா அசத்திட்டாங்கப்பா. ஆமா, கேட்டரிங் யாரு? வேற யாரு? வேதாஜி கேட்டரிங் தான். அதுவா? அற்புதமா இருந்ததுல. நம்ம வீட்ல கூட ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா இந்த கேட்டரிங் தான் புக் பண்ணோம். அருமையா பண்றாங்கப்பா. அது ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சாயத்து மூலியமாக தான் ஆர்டர் வந்துச்சு. அதான் சரி சும்மா தானே எடுத்து பண்ணேன். ஏய் வேதா, உனக்கு
வெயிட்டிங். ஆட்டோலயே போயிடலாமா? இது வரேன், நீ போ. சரி, நம்ம வீட்ல பேசிக்கலாம். நான் வரேன். நல்லா இருந்தா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. நாகராஜ் வரட்டும். தம்பி, அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமே. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம வேதவள்ளி விஷயமா தான் பேசணும். வேதாஜி விஷயமா? என்னது? இல்ல, நீங்க கூட வேதவள்ளி ஏதோ போட்டியில கலந்துக்கிறா, அதை என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கல்ல. அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இன்னும் நல்லா சமைக்கணும்னு ஒரு செஃப் வீட்டுக்கு ட்ரைனிங் போறா. அது உங்ககிட்ட சொன்னாளா? சரி, அது இருக்கட்டும். அதுக்கு என்னப்போ? அது இல்ல, நீங்க அந்த விஷயத்தை பத்தி ஃபீல் பண்ணதும் எனக்கு மனசு கேட்கல. அதான் அவ என்ன பண்றா, எங்க போறா, ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். அப்பதான் அவ அந்த செஃப் வீட்டுக்கு போறான்னு எனக்கு தெரிஞ்சுது. அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சேன். அந்த செஃப் ரொம்ப மோசமானவராம். அவரு தினமும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாராம். அவரை பத்தி எல்லாரும் தப்பாவே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, அவ போயிட்டு வரால அந்த பிளாட், அதுவே சரியில்லை போல இருக்கு. அங்க போறது அவளுக்கு ஆபத்து தான். அங்க சரியான பாதுகாப்பு இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா படல தம்பி. அவ போட்டியில கலந்துக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதுக்காக இப்படி தப்பான ஒரு இடத்துக்கு போகணுமா? நாளைக்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது நமக்கு தானே கெட்ட பேரு. அத பத்தி அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க தம்பி. நான் இத பத்தி அவகிட்ட பேசுவேன், அப்புறம் நான் பொறாமையில சொல்றேன்னு அவ நினைப்பா. எனக்கு எதுக்கு தம்பி? அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்றத சொல்லிட்டேன் தம்பி. இனிமே என்ன பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பண்ணுங்க. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு தான் கேளுங்களேன். என்ன?
வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சிருந்தீங்கல்ல அதை பத்தி பேசலாம் தான். இல்ல ரொம்ப நல்லா சமைச்சிருந்தீங்க. ஆர்டர் எடுத்து சமைக்கிற அளவுக்கு இவ்ளோ நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரியும். இவர் என்ன பண்றாருன்னு தெரியலையேன்னு உங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு ஆர்டர் எடுத்து பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. இல்லைங்க, சந்தோஷத்துல பேச்ச வர மாட்டேங்குது. புடிச்சதான் ஏத்துக்க முடியல. நல்ல சமையல்காரன் ஏத்துக்கிட்டீங்களே. எங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி நினைக்கிற ஆளா? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இல்லை, அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, நானும் உங்களாண்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. இல்லை, ஏதோ இந்த சமையல் கற்றுக்கிறதுக்கு அந்த செஃப்பா அது ட்ரைனிங் போகிறீங்களாமே, கொஞ்சம் உஷாராக ஜாகிரதையாக இருங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லை, ஒரு சருகு பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன். அடிக்கடி சருகு அடிச்சுட்டு கடை வைப்பாராம். அதான் அது பிரச்சனை பண்ணுவாருன்னு சொன்னாங்க, அதனால தான். அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லையே. இல்லை, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆள் தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லைங்க, அந்த மாதிரி தப்பான இடத்துக்குள்ள நான் எப்படிங்க போவேன்? அவரு மஞ்சு அப்பாவோட ஃப்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன். கொடுங்க. தேங்க்யூ. எதுக்கு? இல்லை, நான் பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அக்கறையா இருக்கீங்கல்ல, அதுக்கு சொன்னேன். அது நீங்கன்னு இல்லை, உங்கள் இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஆமா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அது யாரு சொன்னாங்கன்றது இப்போ முக்கியம் கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கணும், அதான் முக்கியம். அதெல்லாம் சரிதான், உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு தான் கேட்டேன். அவசியம் தெரிஞ்சே ஆகணுமா? சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அண்ணி சொன்னாங்க. கல்பனாவா? ஏங்க, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பா. நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க தப்பாக சொல்கிறாங்களோ கரெக்டாக சொல்கிறாங்களோலாம் முக்கியம் கிடையாது. ஆனால் என்னமோ அவங்க சொல்கிறதுல ஒரு நல்லது இருக்குதுன்னு பட்டுச்சு, நம்ம உஷாராக இருக்குது என்றைக்குமே நல்லது, அவ்வளோதான். அதுக்கு இல்லை, அவரு எனக்கு தூக்கம் வருது. சரி.